அப்ப எங்க போனார்னே தெரியல. போன் பண்ண நாட் ரீச்சபிள்னு இருக்கு. பேட்டரி லோ. அம்மா, அந்த போன் சார்ஜராது கொடுமா. சுத்தமா சார்ஜ் இல்ல. அம்மா ஏன் இவ்வளவு மோசமா இருக்காங்க? இங்க வந்து இங்க எப்படி வந்த? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன்னை பார்க்க தான் வந்த. எனக்கு பணம் வேணும். பணம் பணம் பணம். உனக்கு எவ்வளவு பணம் தான் நான் கொடுக்கிறது? உனக்காக நான் இத்தனை கொலையை ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்ல, எனக்கு பணம் கொடுக்க மாட்டியா? எனக்காக கொலை பண்றேன்னு சொல்லாத. சிரிக்காத. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க அம்மாவை எதுக்கு பார்த்த? நானா? உங்க அம்மா தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. வந்தேன், பார்த்தேன், போயிட்டேன். இல்ல, நீ போய் சொல்ற. எங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? அஞ்சலி, நான் செய்யறது கிரிமினல் வேலை தான். ஆனா அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கும். நான் நேர்மையா இருப்பேன். உனக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதெல்லாம் நீ யாருக்காக பண்றேன்னு சொன்னியா? அத பத்தி உங்க அம்மாவும் கேட்கல, நானும் சொல்லல. நான் செத்தாலும் இதெல்லாம் என்ன யார் செய்ய சொல்றாங்களோ அவங்க பேரை நான் சொல்லவே மாட்டேன். அப்புறம் எதுக்காக எங்க அம்மாவை மீட் பண்ண? உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, அந்த டிசி பாம்பு அடிச்சு செத்தான்ல, அந்த பழிய நான் ஏத்துக்கணுமா? அப்பதான் நீயும் சதீஷும் சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படியே எங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் பழி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். வேண்டாம் செஞ்சு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு சதீஷ கொலை பண்ணிடாத. இப்படி சொன்னா எப்படி? உன்னை நம்பிதான் அஞ்சலி என் குடும்பமே இருக்கு. இப்ப கூட ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். இங்க பாரு, உனக்கு பணம் கொடுக்கறதுக்காக வீட்ல எவ்வளவு போய் சொல்லிருக்கேன் தெரியுமா? ஏன் நிறைய வாட்டி திருட கூட செஞ்சிருக்கேன். இங்க பாரு, எனக்காக நீ யாரையும் கொலை பண்ண வேண்டாம். நான் உனக்கு 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஊர்ல இருந்து வரும்போதே என் போன் தொலைஞ்சு போச்சு. இது சதீஷோட செல்போன்ல. இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அத பத்தி அப்புறமா சொல்றேன். இப்போ ஒரு போன் பண்ணிக்கிறேன் இரு. யாருக்கு போன் பண்ற? பொறுமா, சொல்லுவேன்ல, பேசிட்டு சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு. ஹாய் டியூட், 100 வயசுட உனக்கு. இப்போதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா நீ உயிரோட இருப்ப. டேய், நானே ஏற்கனவே பயத்துல செத்துக்கிட்டு இருக்கேன்டா. நீ வேற. அப்படி என்னடா உனக்கு என் மேல கோவம்? டேய் முரளி, நீ அப்ராட் போறல, அது என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. அதான் ஜஸ்ட் ஃபார் ஃபன். முரளி கிட்டே பேசுற? டேய் மச்சி, சாரிடா. திடீர் நேற்று தான் விசா கன்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு நைட் தான் ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டுருக்கேன். டிக்கெட் புக் பண்ண உடனே உன் மொபைலுக்கு எவ்வளோ தடவை ட்ரை பண்ண தெரியுமா? சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி, இப்போவாது ஃபோன் பண்ணி. இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணலனாலும் நான் எப்படியும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்து மேட்டர் சொல்லிட்டு தான் போயிருப்பேன். நீ ஒன்று பண்ணு, நேராக என் வீட்டுக்கு கிளம்பி வந்துடு. இல்லை மச்சான், நீ அப்ராட் போறல, அதனால நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். நீ கிளம்பி வா.
பார்ட்டியா? அதுவும் இவ்வளவு காலங்காத்தலையா? டே மச்சி, அப்பா அனுப்ப மாட்டாருடா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, கண்டிப்பா அனுப்புவாரு. டேய் புரிஞ்சுக்காம பேசாத. ஏற்கனவே எவ்வளோ ப்ராப்ளம். அப்பா ரொம்ப சொன்னா கேளு, அனுப்ப மாட்டாரா? பயத்தில் இருக்காரா? டேய், எனக்குன்னு யாருமே இல்லடா. நான் அனாதையா நிக்கிறேன். எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. நீ பொறுத்தம் தாண்டா எனக்கு துணையா இருக்க. இப்ப நீ என்னை விட்டு போற. எனக்காக வாடா மச்சி, ப்ளீஸ்டா. டேய் என்னடா? யோசிக்காத மச்சி, ப்ளீஸ்டா. சரி, நான் அப்பா கிட்ட எதையாவது சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கே வரணும்னு சொல்லு. நம்ம வால்மீகி நகர்ல சில்வர் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க வந்துரு. ஓகேடா, வந்துடுறேன். சஞ்சீவி, எதுக்கு சதீஷோட போன்ல இருந்து சதீஷ் மாதிரி முரளி கிட்ட பேசுன? இப்போ முரளி எதுக்கு பார்ட்டி கூப்பிட்ட? சொல்லு சஞ்சீவி. முரளிய மேல அனுப்பதா? அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சோட பாக்குறான்ல. அஞ்சலி, இதெல்லாம் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம் சஞ்சீவ், தேவையில்லாம இதுல சதீஷை மாட்டி விடாத. உனக்கு பணம் தர வேணும், இரு நான் தரேன். இந்த பணத்தை புடி. இத பார், நீ யாரையும் கொல்ல வேண்டாம். இந்த பணம் பத்தலன்னு நாளைக்கு வா, இன்னும் சரி அஞ்சலி, முரளியை கொல்றதுக்கு இது அட்வான்ஸா வச்சுக்க. சதீஷை கொன்னுட்டு மீதியை வாங்கிக்கிறேன். சஞ்சீவ் வேண்டாம், தயவு செஞ்சு சதீஷை கொலை பண்ணிடாத. அப்போ முரளியை கொன்னுடுட்டுமா? ஐயோ, நீ யாரையுமே கொலை பண்ண வேண்டாம். அஞ்சலி, நான் ராக்கெட் மாதிரி புறப்பட்டேன்னா இலக்க தாக்காம விடவே மாட்டேன். முரளியை கொன்னுட்டு வந்து உனக்கு போன் பண்றேன். பாய் பாய். நான் சொல்றது கேளு சஞ்சீவ். இங்க பாரு சஞ்சீவ். ஐயோ அம்மா, 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 கதவு தரமா. ஒரு முக்கியமான விஷயம், உடனே கதவு தர. அம்மா, கதவு தரமா. அண்ணே, எல்லாம் பக்காவா பேக் பண்ணிட்டேன். முரளி, மதியம் 12 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பணும். எதுக்கு டாட் 12 மணிக்கு? ஃப்ளைட் நைட்டுக்கு தானே? இங்கே பாரு, போகிற வழியில் உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு உன் செலவுக்கு கொஞ்சம் டாலர் வாங்கி தரேன், வச்சுக்க. அது சரி டாட், ஒரு சின்ன மேட்டர். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேண்ணே. என்னடா விளாட்றியா? அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. ப்ளீஸ்ப்பா. சதீஷ் ஃபோன் பண்ணியிருந்தான். நான் ஃபாரின் போகிறேங்கிறதுக்காக ஏதோ பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கானாமா. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மூட் ஆஃபில் இருக்கான். நான் போனால் அவனுக்கு ஆறுதலாக இருக்கும்ப்பா. போயிட்டு கரெக்டாக 12 மணிக்கு அத்தை வீட்டுக்கு வந்துடுறேன். டேய் முரளி, நான் சொல்கிறது கேள்ற. ஊருக்கு போகிற நேரத்தில் ஏன்டா வீண் வேலையெல்லாம்? என்னப்பா நீ? சதீஷ் யாரு? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். உயிருக்கு உயிராக பழகிருக்கோம். அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தானே போகணும். அதுவும் இல்லாமல் நான் ஃபாரின் போயிட்டு எப்போ திரும்பி வருவேனே தெரியாது. ப்ளீஸ்ப்பா, 1 hour போயிட்டு வந்துடுறேண்ணே. அண்ணே விடுங்கண்ணே, போயிட்டு வரட்டும். நார்த் மெட்ராஸில் டீ கடை வச்சிருந்தோர் நீங்கள் எப்படி மினிஸ்டர் ஆனீங்க? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸால் தானே. தம்பி நாளைக்கு மினிஸ்டர் ஆக வேண்டாமா? விடுங்கண்ணே, போயிட்டு வரட்டும். சரிடா, போயிட்டு சீக்கிரம் வா. ஓகே டாட், தேங்க்ஸ்ண்ணே. பார்ட்டி எங்க? வால்மீகி நகரில் சில்வர் சாண்ட் கெஸ்ட் ஹவுஸ். சரி, பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா. ஓகே டாட், வரேண்ணே. அம்மா, கதவு தரமா. அம்மா, அம்மா, கதவு தர. அம்மா, ப்ளீஸ் மா. அம்மா, கதவு தரமா. அம்மா, தயவு செஞ்சு கதவு தர. அம்மா, சீக்கிரமா கதவு தரமா. ஏண்டி இப்படி கதவை உடைக்கிற? அம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம், கதவு தரமா. அடம் பிடிக்காத அஞ்சலி. சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ அம்மா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் உடனே வெளியே போகணும். கதவு தரமா. அம்மா, இத பாரு, உங்க அப்பா வர வரைக்கும் வெளியில விட மாட்டேன். ஐயோ, அவர் வந்ததுக்கு அப்புறம் நீயே கேட்டுக்க. நான் செல்லம்மா வீட்டுக்கு உடனே போகணுமா. தரமா. அம்மா, சரி அம்மா, நான் செல்லம்மா வீட்டுக்கு போகல. கதவு தர. அம்மா, சொன்னா கேளு. அம்மா, ப்ளீஸ் கதவு தரமா. அம்மா, ஏதாவது போனாவது கொடு. இல்ல சார்ஜராவது கொடுமா. எதுவா இருந்தாலும் உங்க அப்பா வரட்டும். அம்மா, ரொம்ப
ரொம்ப முக்கியமான விஷயமா? தரமா கதவை சொன்ன புரிஞ்சுக்கோமா? ஏய், கதவை திறக்க முடியாது. போடி. போ, போய் படுத்து தூங்கு. என்னம்மா 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 நம்ம ஆட்டோல ஜாலியா போறோம். வெளியே போறேன்ல பாரு, உன் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு கார் வாங்கி கொடுக்க சொல்றேன். சரியா? ஆட்டோ வேண்டாம் நமக்கு. சரியா? செல்லம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதானே முரளியை காப்பாத்த முடியும். இப்ப என்ன பண்றது? ஐயோ ஐயோ, இங்க பாரு, நாம ஷாப்பிங் போல. உனக்கு தடுப்பூசி போட போறான். வலிச்சா நீ அழக்கூடாது. செல்லம்மா பொண்ணு அழுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஐயோ, சுத்தமா சார்ஜ் இல்ல. இந்த போன் பேச வரைக்கும் சார்ஜ் வரணும். கடவுளே. சரி அம்மா, இந்தா இரு இரு இரு, யாரும் ஃபோன் பண்றாங்க. ஹலோ அம்மா, நான் அஞ்சலி பேசுறேம்மா. என்ன அஞ்சலி, என்ன ஒரே பதட்டமா பேசுற? என்ன விஷயம்? அம்மா, அந்த முரளி கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படியாவது போய் அவனை காப்பாத்தணும். முரளிய கொலை பண்ண போறாங்களா? என்ன பேசுற? அம்மா, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. வால்மீகி நகர்ல இருக்க சில்வர் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவனை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க உடனே புறப்பட்டு போய் அவனை காப்பாத்துங்கம்மா. என்னடி சொல்ற? எனக்கு தலை சுத்துது. ஆமாம்மா, அவகிட்ட கொலை பண்ண வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். இதுவரைக்கும் பண்ண கொலைகள் எல்லாம் போதும். இனிமே யாரையும் பழி வாங்க வேண்டாம். முரளி கொலை பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அவ கேக்குற மாதிரி இல்லம்மா. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த கொலையில உனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சா? இல்ல நீ தான் ஆள் வச்சு பண்றியா? அம்மா, அதெல்லாம் இப்ப டீடைலா சொல்றதுக்கு நேரம் இல்ல. என் செல்போன்ல சார்ஜும் இல்ல. நீங்க உடனே போய் முரளி எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு? முதல்ல அத சொல்லு. அம்மா, அது வந்து ஹலோ ஹலோ. ஐயோ, சார்ஜ் போச்சு. ஐயோ, என்ன பண்றது? இடியே விழுந்த மாதிரி இருக்கே. எப்படி போறது? இருமா இருமா. இதோ வரேன்னு சொல்லிட்டு போனாரு, அவரையும் காணோம். அம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, கதவை தரம்மா. அம்மா, ஏம்மா இப்படி எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கதவை தரம்மா. அம்மா, அம்மா, ப்ளீஸ்மா, கதவை தரம்மா. நான் வெளியே போகணும். அம்மா, அம்மா இப்படி பண்ணாதம்மா. அம்மா, கதவை தரேன்னு சொன்னேன். அம்மா. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லாமா? முழுசா விஷயம் தெரியாம சொல்லி அஞ்சலி ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அண்ணி, நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க. நான் அந்த டைவர்ஸ் விஷயம் உங்ககிட்ட சொன்னல, அதை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அண்ணி, இப்ப எதுவும் அவசரப்படாதீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போனோம். போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கு சொல்றேன். நாங்க குழந்தை பாத்துங்க. செல்லம்மா, எங்க போறோமா? போயிட்டு வந்து சொல்றேனே. இந்தாங்க. வடமலை வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? அவர் வரத்துக்குள்ள நான் வந்துடுறேன். ஒருவேளை அவர் வந்துட்டானா நீங்க இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நான் வந்தோடனே சொல்றேன். சரி, அழாதடா கண்ணா. அச்சோ அச்சோ. அழாத அழாத, ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை. அழக்கூடாது.
ஏய் கம்மியா வாடா. ஏய் வாடி. ஹாய் 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 வாங்க வாங்க வாங்க. ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. பார்ட்டி மேல தான். ஹாய்டா. போங்க, என்னடா போங்க. முரளியை காணோம்? முரளி இப்போ வந்துட்டானா? வந்துருவான். இப்போ வந்துருவான். நீங்க போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே 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 லெட்ஸ் கோ. என்னடா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு சதீஷை காணோம்? ஹாய் ஹாய். என்னன்னு தெரியலடா, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்புனேன். அவன் தாண்டா மச்சான் பார்ட்டின்னு ஃபோன் பண்ணான். இப்போ ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆரம்பிப்போம். வந்தவனே சட்டையை பிடிச்சி கலாய்ப்போம். சதீஷ் வாழ்க. சதீஷ் வாழ்க, முரளி வாழ்க. லெட்ஸ் ஷாரியா. Come on, come on, quick-யா. Hey ladies, drop it down. Just wanna see you.